நாம எல்லாரும் தினமும் கண்டிப்பா கோவிலுக்கு போகணும். தினமும் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா மாதம் ஒரு முறையாவது போகணும். மாசம் ஒரு முறை கோவிலுக்கு போக கூட எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா வருடத்தில் ஒரு முறை கண்டிப்பா நம்ம எல்லாரும் கோவிலுக்கு போகணும். அந்த நாள் தான் மார்கழி மாதம் திருவாதிரை. கோவிலுக்கு போய் நடராஜரின் ஆருத்ரா தரிசனத்தை நம்ம பார்க்கணும்ன்றது நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கடமை. மார்கழி திருவாதிரைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, சிவபெருமானுக்கு ஒரு வருஷத்துல 6 அபிஷேகம் ரொம்ப முக்கியம். அதுல 3 திதிப்படி வரும், 3 நட்சத்திரப்படி வரும். நம்ம ஒவ்வொரு நாளும் 6 கால பூஜைன்னு சொல்றோம்ல, நமக்கு ஒரு வருஷம் அப்படின்றது தேவர்களுக்கு ஒரு நாள். அவர்கள் செய்யக்கூடிய 6 கால பூஜை தான் இந்த ஒரு வருஷத்துல வரக்கூடிய 6 முக்கிய அபிஷேகங்கள். அதுல மார்கழி மாதம் அப்படின்றது தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்த நேரம் என்பதால் அந்த மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை அன்றைக்கு நடராஜ பெருமானுடைய அபிஷேகத்தை பார்ப்பது, அவரை தரிசனம் செய்வது நமக்கு கூடிய மிக முக்கியமான கடமை. வருகிற ஜனவரி 3ஆம் தேதி மார்கழி மாதம் திருவாதிரை அன்றைக்கு ஆருத்ரா தரிசனம், நடராஜ பெருமானை தரிசனம் செய்து பயன்பெறுங்கள்.